தமிழே உயிரே வணக்கம். தாய் சேய் உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழ் மொழிக்கான பயணம் குமரி கண்டத்தில் தொடங்கியது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் விரிந்தது. மலை திருநாடு மலேசியா, 11 மாநிலங்கள், 11 போட்டிகள். மீண்டும் உங்களுக்காக பெருமையுடன் வழங்கும் singgah kerap membeli durian. Sayang harumnya memukau sudah. Pelawat disambut, madah dibuka dengan alunan kata yang indah. Selawat kasih seuntai rasa yang berbahagia Encik Zulkifli bin Nordin, Timbalan Pengarah Bahagian Sukan, Ko-Kurikulum dan Kesenian. Yang dihormati Tuan Muhammad Rosli bin Abdul Rahman, Pengarah Jabatan Pendidikan Negeri Pahang. Yang disayangi barisan juri, jawatan kuasa penganjur dan hadirin hadirat sekalian. Salam sejahtera dan salam perpaduan. Selamat datang ke majlis perasmian penutupan Karnival Bahasa Tamil Peringkat Kebangsaan bagi tahun 2021. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரே வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. அவையோர் அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம். இயங்கலையில் குழுமியிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் 2021ஆம் ஆண்டின் தேசிய அளவிலான செந்தமிழ் விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Buat makluman hadirin sekalian, Karnival Bahasa Tamil merupakan satu inisiatif penting yang dianjurkan oleh Jabatan Pendidikan Negeri Pahang dengan kerjasama Bahagian Sukan, Ko-Kurikulum dan Kesenian Kementerian Pendidikan Malaysia. Program ini dianjurkan bagi mencapai beberapa tujuan penting. Antaranya ialah untuk meningkatkan penguasaan menulis, menjadi satu wadah untuk menonjolkan bakat dan membugarkan kecintaan murid terhadap seni bahasa. அவையோர்களே, இந்த செந்தமிழ் விழா பஹாங் மாநில கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் விளையாட்டு, புறப்பாடம் மற்றும் கலையியல் பிரிவோடு இணைந்து நடத்தப்பட்டது. மாணவர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும், மொழியின் பால் கொண்ட அன்பை புலப்படுத்தவும், தாய்மொழி உணர்வை மேலோங்க செய்யவும் இப்போட்டிகள் நடத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. Memulakan atau cara majlis, nyanyian lagu negaraku.
திருவள்ளுவர் ada menitipkan satu amanat penting. Orang yang merenungkan tapak kaki bumi Tuhan yang berabadi dalam hati sanubarinya akan hidup dengan gembira di alam bumi. Bagi memberkati majlis kita pada hari ini, marilah kita saksikan nyanyian Devaram dan Tamil வாழ்த்து. இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க எனும் உயரிய தமிழிய சிந்தனையை அறிவிக்கும் முகத்தான் தேவாரமும் தமிழ் வாழ்த்தும் அடுத்து ஒலிக்கப்படும். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே, புலங்கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறைகுறையா செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. Hadirin yang dihormati, memulakan rentak dan tingkah acara, marilah kita saksikan persembahan istimewa tarian Bharadam yang akan ditarikan oleh Divya Tamil Tamilwanan dan Kirtigaini Kumaran. Buat makluman hadirin sekalian, persembahan tarian ini dipimpin oleh Master Rajendra. Dipersilakan. அழகுக்கு அழகு சேர்க்க வருகிறது நமது பாரம்பரிய நடனம் பரதம். திவ்ய தமிழ் தமிழ்வாணன் மற்றும் கீர்த்திகாயினி குமரன் எனும் இரு அழகு மயில்களின் படைப்பை கண்டுகளிப்போம் வாருங்கள்.
தமிழே அழகிய மொழியே எனதுயிரே Hadirin yang dihormati, bingkisan kata tokoh Barabiar ada menyebut, kalau kamu melakukan apa-apa perkara dengan berani dan benar, sudah pasti ia akan menjadi satu kenyataan. Membuka titipan kata dan nasihat, majlis menjemput dan mempersilakan Tuan Muhammad Rosli bin Abdul Rahman, Pengarah Jabatan Pendidikan Negeri Pahang. Dengan hormatnya, dipersilakan. Terima kasih kepada pengacara majlis. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam sejahtera, salam perpaduan melalui co-curriculum. Izinkan saya membacakan teks ucapan bagi mewakili Cik Muhammad Rosli bin Abdul Rahman, Pengarah Pendidikan Negeri Pahang. Yang berbahagia Cik Zulkifli bin Nordin, Timbalan Pengarah Bahagian Sukan, Co-curriculum dan Kesenian Kementerian Pendidikan Malaysia. Yang berusaha Tuan Haji Muhaimin bin Abi Hamid, Ketua Penolong Pengarah Kanan, Sektor Pembangunan Murid, Jabatan Pendidikan Negeri Pahang, Pegawai Jabatan Pendidikan Negeri dan Pejabat Pendidikan Daerah, Barisan Jawatan Kuasa Pengelola bersama Pejabat Pendidikan Daerah Raub dan Sekolah Jenis Kebangsaan Tamil Raub, Barisan Jawatan Kuasa Kecil Pertandingan, Barisan Panel Hakim, Barisan Pengetua, Guru Besar, Guru-guru Penolong Kanan, Guru-guru, para peserta, ibu bapa serta hadirin hadirat yang dihormati sekalian. Alhamdulillah, syukur kepada Allah SWT atas rahmat dan kurnianya kita semua dapat berkomunikasi secara maya bagi menjayakan majlis perasmian Karnival Bahasa Tamil Peringkat Kebangsaan tahun 2021 yang amat bermakna ini. Semoga majlis ini secara keseluruhannya beroleh rahmat dan barakah daripada Allah. Tuan-tuan dan puan-puan yang dihormati sekalian, terlebih dahulu saya mewakili pihak pengelola dan jawatankuasa pelaksana Karnival ingin mengalu-alukan kedatangan yang berbahagia Cik Zulkifli bin Nordin, Timbalan Pengarah Bahagian Sukan, Co-curriculum dan Kesenian Kementerian Pendidikan Malaysia ke majlis perasmian penutupan Karnival Bahasa Tamil 2021 Peringkat Kebangsaan. Saya merakamkan jutaan terima kasih kepada Kementerian Pendidikan Malaysia kerana memberi mandat kepada Jabatan Pendidikan Negeri Pahang untuk menganjurkan Karnival Bahasa Tamil Peringkat Kebangsaan bagi tahun 2021. Tahniah juga saya ucapkan kepada Pejabat Pendidikan Daerah Raub dan Sekolah Jenis Kebangsaan Tamil Raub yang telah dipilih sebagai tuan rumah bagi Karnival Bahasa Tamil Peringkat Kebangsaan pada tahun ini. Semasa majlis pada hari ini, saya ingin merakamkan ucapan tahniah kepada jawatankuasa pelaksana pertandingan yang bertungkul lumus menganjurkan serta merealisasikan Karnival ini.
Tidak lupa juga sekalun tahniah diucapkan kepada semua peserta yang telah berjaya melayakkan diri sehingga ke peringkat ini. Tuan-tuan, puan-puan dan para peserta sekalian, seperti tahun sebelumnya, sebanyak 11 pertandingan dijalankan selama 5 hari yang merangkumi diskriminasi sajak, syarahan, menulis esei dan kuis tata bahasa, ucapan awam, pertandingan bercerita bagi murid-murid sekolah kebangsaan, kesusasteraan dan pengetahuan bahasa Tamil untuk keseluruhannya. Untuk makluman semua pihak, pertandingan kali ini berjaya melibatkan 285 orang murid dan 200 orang guru dari 11 buah negeri yang turut bergabung bahu bagi menjayakan Karnival Bahasa Tamil pada tahun ini. Usaha murni ini bertujuan menggalakkan para murid menyintai bahasa ini dan secara tidak langsung dapat menyediakan suatu landasan yang terbaik bagi murid-murid mempertingkatkan kemahiran berbahasa Tamil di samping dapat memupuk dan menyemai semangat perpaduan kaum. Bab kata pepatah, kalau hendak melentur buluh, biarlah dari rebungnya. Hasil kejayaan pelaksanaan karnival ini tentunya akan dapat menyediakan peluang kepada murid-murid untuk meningkatkan tahap pembelajaran dan kemahiran masing-masing seiring dengan usaha untuk memperkukuh penguasaan bahasa ibunda dalam kalangan murid. Aktiviti ini merupakan satu wadah untuk membugar dan memperkemaskan kemahiran berbahasa selain dapat menjalinkan kesefahaman dan menyerlahkan kewibawaan. Tuan-tuan, puan-puan dan murid-murid sekalian, walaupun aktiviti-aktiviti yang telah dijalankan ini secara maya, kesemuanya dapat menyemai kecenderungan dalam bentuk bakat atau kebolehan, kemahiran, keupayaan dan kelebihan yang ada pada seseorang murid, membolehkan mereka memilih jurusan kerjaya dalam pelbagai bidang pada masa akan datang. Karnival ini juga selaras dengan pembelajaran merentas kurikulum, tidak kira bidang atau mata pelajaran. Saya berharap penganjuran Karnival Bahasa Tamil ini dapat membantu melahirkan murid-murid yang berupaya untuk bersaing di peringkat global sejajar dengan falsafah pendidikan kebangsaan. Mereka inilah yang bakal menjadi barisan pelapis pemimpin negara pada masa akan datang. Tahniah dan syabas juga kepada murid-murid yang menyertai pertandingan yang dianjurkan sempena karnival ini. Akhir kata, kepada para peserta pertandingan, semoga segala kemahiran yang dimiliki, disemai dan dimanfaatkan melalui Karnival Bahasa Tamil ini akan dioptimumkan sepenuhnya ke arah pembentukan generasi yang berwawasan pada masa hadapan dan mengharumkan lagi nama sekolah di persada negara. Sebelum saya mengundur diri, sekali lagi setinggi-tinggi ucapan penghargaan kepada semua pihak yang terlibat secara langsung dan tidak langsung dalam menjayakan Karnival Bahasa Tamil peringkat kebangsaan bagi tahun 2021. Berdayung sampan ke tanah semenanjung, hendak membeli tikarlah rotan. Budi dikenang, bakti disanjung, kekal subur dalam ingatan. Sekian, wabillahi taufiq hidayah. Wassalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Terima kasih. Demikianlah tadi ucapan aluan Pengarah Jabatan Pendidikan Negeri Pahang. Majlis merakamkan ucapan terima kasih. Sidang hadirin sekalian, meneruskan atur cara majlis dengan penuh tertibnya, dijemput dan dipersilakan Yang berbahagia Encik Zulkifli bin Nordin, Timbalan Pengarah Bahagian Sukan, Co-Kurikulum dan Kesenian untuk menyampaikan ucapan seterusnya merasmikan majlis kita pada hari ini. Dengan hormatnya dipersilakan. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh dan salam sejahtera. Terima kasih kepada saudari pengacara majlis. Yang saya hormati Encik Muhammad Rosli bin Abdul Rahman, Pengarah Jabatan Pendidikan Negeri Pahang. Yang saya hormati pengarah-pengarah Jabatan Pendidikan Negeri, pegawai-pegawai pendidikan negeri, barisan urus setia pertandingan, para hakim, para pengetua, guru besar, guru-guru pengiring, peserta-peserta dan seterusnya warga maya yang saya kasihi sekalian. Alhamdulillah, saya ingin merafakkan setinggi-tinggi kesyukuran kehadrat Allah Subhanahu Wa Taala kerana dengan limpah rahmat kurnia dan izinnya
maka saya dapat hadir bersama-sama para hadirin sekalian di dalam majlis perasmian penutup Karnival Co-Akademik Bahasa Tamil Sekolah Rendah dan Sekolah Menengah tahun 2021 secara dalam talian pada hari ini. Semoga majlis ini berjalan secara lancar dan memperoleh rahmah dan barakah daripada Allah. Terlebih dahulu, saya ingin mengucapkan jutaan terima kasih kepada Jabatan Pendidikan Negeri Pahang khususnya selaku tuan rumah yang telah sudi menjemput saya untuk menyempurnakan majlis perasmian penutupan ini. Saya juga mengambil kesempatan ini untuk merakamkan penghargaan dan tahniah kepada seluruh jawatankuasa pelaksana. Syabas dan tahniah juga saya ucapkan kepada guru pembimbing, kepada jurulatih dan para peserta yang tidak berputus asa walaupun terpaksa berlatih dalam suasana pandemik COVID-19 ini. Kita sedia maklum banyak kekangan yang mungkin dihadapi di antara jurulatih dan murid yang dilatih secara dalam talian. Situasi ini merupakan norma baru yang menjadi cabaran, bukan sahaja memerlukan komitmen masa yang luar biasa, tetapi menuntut kebijaksanaan guru sebagai jurulatih untuk membimbing anak didik secara maya. Keadaan ini pastinya berbeza dari segi kepuasan melatih secara bersemuka. Saya juga difahamkan bahagian teknikal pertandingan dan hakim yang dilantik bukan sekadar memberi idea, bahkan sanggup mengorbankan banyak masa dan tenaga demi memastikan kejayaan program ini. Syabas saya ucapkan kepada anda semua. Tuan-tuan dan puan-puan yang saya hormati sekalian, karya penulisan esei, sajak, syarahan dan kuis ini merupakan bahasa yang indah dan mengungkapkan perasaan, idea dan melafazkan fikiran berkaitan aspek kehidupan. Pertandingan ini memberi ruang dan peluang kepada murid-murid sekolah untuk berkongsi pendapat, berkongsi cerita, perasaan dan pengalaman yang mereka lalui secara kreatif melalui karangan, esei, sajak dan syarahan mengikut tema yang telah ditetapkan. Ternyata program ini telah banyak membawa para peserta yang terlibat ke satu dimensi golongan yang agresif dan memberi idea yang bernas dan cakna. Malah dalam kemahiran bahasa Tamil tersisip kemahiran lisan, bacaan dan penulisan. Justru jika kita amati betul-betul untuk memastikan hasil karya seni mereka mencapai matlamatnya. Untuk menghasilkan setiap karya bukanlah sesuatu yang mudah. Apatah lagi syarat pertandingan telah menetapkan bahawa setiap hasil yang ingin dihantar sebagai penyertaan mestilah asli dan tulen. Hadirin yang saya hormati sekalian, harapan saya bakat-bakat yang dicungkil dalam pertandingan menulis esei, sajak, syarahan dan kuis ini tidak terhenti di sini sahaja. Serlahkanlah bakat yang ada, teruskan berkarya dengan menambah ilmu dan idea yang baharu. Negara amat memerlukan karyawan yang berfikiran kreatif dan kritis yang mampu berkarya dalam pelbagai medium. Inilah generasi dan pelapis yang kita harap dan dapat membanggakan kita pada satu hari lagi. Dengan lafaz yang mulia, Bismillahirrahmanirrahim, saya merasmikan Majlis Perasmian Penutup Karnival Bahasa Tamil 2021, Anjuran Bahagian Sukan, Co-Kurikulum dan Kesenian KPM bersama-sama Jabatan Pendidikan Negeri Pahang tahun 2021. Sekian, wabillahi taufiq wal hidayah. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh.
வளர எங்கள் தமிழே, எழல வளர எங்கள் தமிழே, திருக்குறளும் எங்கள் தமிழே, தொல்காப்பியம் எங்கள் தமிழே. யகர ஒலியின் அழகும் தமிழே, கணிதம் அறியும் எங்கள் தமிழே, சீரிளமை மொழியும் தமிழே, செம்மொழியாம் எங்கள் தமிழே. தமிழை நாம் நேசிப்போம், நேசிப்போம், உயிர் கொண்டு சுவாசிப்போம், சுவாசிப்போம். தமிழே, எங்கள் தமிழே, தமிழே, எங்கள் தமிழே, தமிழே. உலகத்தின் மூத்த மொழிதான், உலகத்தின் மூத்த குடிதான், உலகத்தில் எங்கள் மொழிதான் சங்கத் தமிழ்தான். உலகத்தின் மூத்த மொழிதான், உலகத்தின் மூத்த கொடிதான், உலகத்தில் எங்கள் மொழிதான் சங்கத் தமிழ்தான். தமிழே, எங்கள் தமிழே, தமிழே, எங்கள் தமிழே, தமிழே, உயிரே உன்னை தமிழ் என்பதால், தமிழே உன்னை உயிர் என்பதால், இசையில் மெய் மறந்தாய், எழுத்தில் உயிர் மெய் கலந்தாய், குமரி கண்டம் முதலண்டம் வரை நீதான் நிறைந்தாய். பேசத்தானே ஆசை முளைக்கும், பேசி பார்த்தால் மீசை முளைக்கும், தொல்காப்பியரின் கைகளிலே தமிழே கனி, உயிர் எழுத்தினிலே ஆயுதத்தை ஏந்தும் மொழி. தமிழ் மகனே வாடா, பள்ளிவரும் மாணவர்களே, செந்தமிழ் செழிக்க உழைத்தவரே, பைந்தமிழ் பயிரை வளர்த்தவரே, உங்கள் அனைவரையும் மலைவளம் நிறைந்த பெருநிலமாம், மழை வளம் குறையா திருநிலமாம், எழிலுறும் இயற்கை அனைத்தும் பொலிவுற தாங்கும் ஒரு நிலமாம், பசுமை நிறை பகாங்கிற்கு பாங்குடன் அழைக்கின்றோம் வாரீர். Gunung Tahan sama didaki, Sungai Pahang sama direnang. Kalian semua bersatu hati, kerja yang payah menjadi senang. Indah berbalam si awan petang, berarak di celah pepohon ara. Pemanis kalam selamat datang, salam vanakkam kepada semua. Majlis merakamkan jutaan apresiasi atas titipan kata dan bingkisan amanat yang telah disampaikan sebentar tadi. Hadirin sekalian, tibalah saat yang ditunggu. Jantung berdegup debalnya di hati. Setiap kategori dan acara ada peserta dan pastilah ada pemenangnya. Saksikan pemenang dan keputusan bagi setiap acara yang telah dipertandingkan. எங்களே அன்பர்களே, காத்திருந்த தருணம் கணிந்துவிட்டது. 11 போட்டிகளில் களமிறங்கிய போட்டியாளர்களுள் வெற்றி கனியை கொய்தவர் யார் யார் யார்? உங்களோடு இணைந்து நாங்களும் ஆவலோடு காத்திருக்கிறோம் முடிவுகளை அறிந்து கொள்ள.
தேசிய பள்ளிக்கான கதை சொல்லும் போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர் பற்றி கொண்டு மெதுவாக மிதந்து நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தது. புறாவின் உதவிக்காக நன்றி கூற எறும்பு மீண்டும் மரத்தில் ஏறியது. என்னை காப்பாற்றியதற்கு நான்காம் நிலை வெற்றியாளர். அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் அடைப்பட்டு இருந்தது. வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டில் செய்து அதற்குள் ஆட்டை விட்டு வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் மாட்டிக்கொண்டது. மூன்றாம் நிலை வெற்றியாளர். தும்மக்கூடாதா? ஏனார் யாரே? அண்ணா, தும்மியவர் கிணற்றில் இருந்தால் நம் அனைவருக்கும் பெரும் பாதிப்பு வருமா? எதையும் கடவுள் தான் சொன்னார். ஓ, கடவுள் சொன்னாரா? அப்படி என்றால் இரண்டாம் நிலை வெற்றியாளர். இலையை கண்ட தச்சர் அதற்கு உதவி செய்ய எண்ணினார். உடனே காட்டில் உள்ள மூலிகை இலைகளை தேடி எடுத்து வந்து யானை காயத்திற்கு மருந்து போட்டார். அதற்கு அந்த வெள்ளை யானை தச்சரை பார்த்து, மிகவும் நன்றி நண்பா. முதல் நிலை வெற்றியாளர். இந்த இரு மலைகளையும் பொழுது சாய்வதற்குள் தர்மம் செய்து விட்டால் தானத்தில் சிறந்தவர் தருவர் என்று நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று படிவம் 6க்கான கட்டுரை போட்டி. தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும் எங்கள் உறவாகும். தமிழே உயிரே உறவே, தமிழே அறமும் சம்மதமாகும், தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த ஐந்தாம் நிலை வெற்றியாளர். சம்மதமாகும், தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும். நான்காம் நிலை வெற்றியாளர். தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும் எங்கள் உறவாகும். தமிழே உயிரே உறவே. மூன்றாம் நிலை வெற்றியாளர். தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும் எங்கள் உறவாகும். தமிழே உயிரே உறவே. இரண்டாம் நிலை வெற்றியாளர். தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும் எங்கள் உறவாகும். தமிழே உயிரே உறவே. முதல் நிலை வெற்றியாளர். தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும் எங்கள் உறவாகும். தமிழே உயிரே உறவே. தமிழே அறமும் சம்மதமாகும், தமிழ் வரமாகும், தமிழ் உரமாகும், இந்த உலகாகும் எங்கள் உறவாகும். இடைநிலை பள்ளி மேல்நிலைக்கான சிறுகதை போட்டி.
நிலை வெற்றியாளர் நான்காம் நிலை வெற்றியாளர் மூன்றாம் நிலை வெற்றியாளர் இரண்டாம் நிலை வெற்றியாளர் முதல் நிலை வெற்றியாளர் தமிழ் பள்ளிக்கான கட்டுரை போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர் நான்காம் நிலை வெற்றியாளர் மூன்றாம் நிலை வெற்றியாளர் இரண்டாம் நிலை வெற்றியாளர் முதல் நிலை வெற்றியாளர் படிவமாறுக்கான மேடை பேச்சு. ஐந்தாம் நிலை வெற்றியாளர் மனிதனை அலட்சிய போக்கியதும் அறிவியல் வளர்ச்சியிலிருந்தும் இயற்கை அம்சங்களை பாதுகாத்தலாகும். கொடிய நெஞ்சி கண்டன் நீர்நிலைகள் சுவாசிக்க முடியாத பிரணவாய்வு. நான்காம் நிலை வெற்றியாளர் தாங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டிய நேரத்தை வகை தொகை இல்லாமல் வீணடிக்கின்றனர். சில பிரபலமான ஊடகங்களை உருவாக்கியவர்கள் அதில் செலவிடும் நேரத்தை அறிந்து
மூன்றாம் நிலை வெற்றியாளர். இன்றைய நிலையில் மெய்ஞானம் விஞ்ஞானம் தலை தூக்கி நிற்கிறது. கேள்விகளே அறிவின் விழிப்பு நிலை என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அமைதி காணாமல் போயிற்று. இரண்டாம் நிலை வெற்றியாளர். அறிவியல் வளர்ச்சியினால் இயற்கைக்கு மிகப்பெரிய தீமை மட்டும்தான். ஆகவே நாம் அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை நமது வாழ்வின் தலையாய கடமையாக கருத வேண்டும். முதல் நிலை வெற்றியாளர். வாழ்வில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகிவிட்டது சமூகத்தின் நான்காவது தூண் என வர்ணிக்கப்படும் ஊடகம். சுருக்கி ஒரு வரியில் சொன்னால் தகவல்களை சேகரித்து வழங்க பயன்படுத்தப்படும் கருவிகளாக உதவுகின்றன எனலாம். இடைநிலைப் பள்ளி மேல்நிலைக்கான பேச்சு போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர். பண்பாடு என்பதுதான் உண்மை. உயர்ந்தோரே, தமிழர் வாழ்வியலை ஆகம் பூரம் என பகுத்து வாழ்ந்த பண்பட்ட இனம் எனில் அது நான்காம் நிலை வெற்றியாளர். சாட்சியாக அமைகிறது. போரில் அடிபட்டு மாண்டு போன தன் மகனிறந்த செய்தியை கேட்ட ஒரு தமிழ் தாய் போர்க்களத்தை நோக்கி மூன்றாம் நிலை வெற்றியாளர். தமிழர் பண்பாட்டின் எழுச்சி மிகு வெளிப்பாடுகளாகும். அவையோரே, உணவே மருந்து மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் இரண்டாம் நிலை வெற்றியாளர். வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகம் மலர்ந்து வரவேற்று அமுது படைத்து பின்னர் தாம் உண்ணும் வழக்கம் இருந்தது. பெரிய புராணம் முதல் நிலை வெற்றியாளர். உள்ள மரங்களை கள்ளத்தனமாக வெட்டி விற்று பணமாக்கும் எண்ணங்களை விட்டொழியுங்கள். மேம்பாடு என்ற பெயரில் மலைகளையும் குன்றுகளையும் கரைக்காதீர்கள். ஐந்தாம் நிலை வெற்றியாளர். மலேசிய சுகாதார அமைச்சு உணவு கும்பகத்தின் அடிப்படையில் உணவை மேற்கொள்ள வலியுறுத்துகிறது. அதாவது சமச்சீர் உணவு.
4ஆம் நிலை வெற்றியாளர் அவர்கள் காட்டிய வழியில் நேரத்தோடும் அளவோடும் முறையோடு உண்டு வாழ்வதே சால சிறந்த நலக்காப்பு என்பதை நீங்களும் மறுக்க மாட்டீர்கள். மூன்றாம் நிலை வெற்றியாளர். ஆகவே நலமான வாழ்வை பெறுவதற்கு மனிதர்கள் சமசீர் உணவுகளை கொள்ள வேண்டும். சமசீர் உணவுகளில் நம் உடலுக்கு தேவையான எல்லா விதமான இரண்டாம் நிலை வெற்றியாளர். நோயுடனும் கை நிறைய மருந்துடனும் வாழ்கின்றனர். இன்று இரத்த அழுத்தம், மாரடைப்பு, நீரிழிவு போன்ற நோய்கள் முதல் நிலை வெற்றியாளர். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தத்தம் வீட்டில் இருந்தபடியே தொடர்பு கொள்ள உதவுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இயங்கட ரீதியாக கற்பிப்பவரையும் தமிழ் பள்ளிக்கான பேச்சு போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர். மாணவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவனின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து உன்னால் முடியும் என்று ஊக்கமளிக்கப்பட்டு வருகின்ற இந்த நான்காம் நிலை வெற்றியாளர். காடுகளை வளர்ப்போம் என்பது ஏட்டளவில் மட்டுமல்லாது துரித முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். வீட்டின் முன்புறம் சிறு தோட்டம் அமைத்து மூன்றாம் நிலை வெற்றியாளர். நூற்றாண்டு கல்வி மாணவர்களிடையே உயர் சிந்தனை திறனை வளர்க்கும் ஓர் ஊன்றுகோல் என்பதே ஆகும். 19ஆம் 20ஆம் இரண்டாம் நிலை வெற்றியாளர். கற்றல் கற்பித்தல் அனைத்தும் புத்தாக்க சிந்தனையோடு கணினியின் வாயிலாகவே நடைபெறுகிறது. மாணவர்கள் பாடம் தொடர்பான தகவல்களை முதல் நிலை வெற்றியாளர். உலகமயமாக்கலின் நீட்சியாக இந்த 21ஆம் நூற்றாண்டு நம் மீது சுமத்துகிற மாற்றங்களை சந்திக்க ஏதுவாக கல்வி உலகமும் மணியமாகிறது. இடைநிலைப்பள்ளி கீழ்நிலைக்கான கவிதை ஒப்புவித்தல் போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர். கொள்வது தமிழால் பெற்று கொடுத்திடும் கொடைகள் தானே, சொல்லிடும் பதமாய்ப்புக்கும் சுகமிகு சொற்கள் தேனே, புள்ளினும் மென்மையாகும் பூந்தமிழ் புறமேதானே, தள்ளிடா தமிழர் பண்போர் தகர்ந்திடாதிங்கே வீணே. நான்காம் நிலை வெற்றியாளர். வெள்ளி எழும் காலையிலே வீதி பூக்கள் விழாக்கோலம் காட்டுகின்றாய் கல்வி பெண்ணே. உன் நலத்தை காணாதார், உன் நலத்தை காணாதார் உலகம் காணார். உன்
ஞானம் விஞ்ஞானம் மூன்றாம் நிலை வெற்றியாளர் பண்ணை பாடினால் மனப்புண் ஆறும் பயிர்கள் தழைத்து பசுவை செழிக்கும் சமயக்குறவர் நால்வர் இசைத்த தமிழின் இசைக்கும் ஈடினை உண்டா? இரண்டாம் நிலை வெற்றியாளர் குழலின் இசையால் விலகிடும் துன்பம் குழலின் இசையால் விலகிடும் துன்பம் குயிலின் கூவலோ குவித்திடும் இன்பம் மழலையின் சொல்லோ இசையை வெல்லும் முதல் நிலை வெற்றியாளர் உலகத்தை வைத்திருக்கும் வித்தைகளை கற்றவளே சிலம்பச் செல்வி பரல் மணியை உடைத்தது போல் பழமை போக்கை பட்டனவே அறுத்தவளே கணினி மூலம் தலையினில் தமிழ் பள்ளிக்கான கவிதை ஒப்புவித்தல் போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர் வருகின்ற கார்மேக தன்மை மாற்றி மழையாக பொழிவதற்கே வழிதான் காட்டும் தரம் அறியா நிலையாளே அழுத்தே நம்மை வருங்கால தலைமுறை வருத்தல்லாமோ மரமென்னும் நான்காம் நிலை வெற்றியாளர் தரமறியா நிலையாளை அழித்தே நம்மின் வருங்கால தலைமுறையை வருத்தலாமோ மரமென்னும் உயிர் வளத்தை மதித்தே வாழும் மனப்போக்கை மாந்தரிடை விதைத்தே காப்போம் விதை மூன்றாம் நிலை வெற்றியாளர் உதிராமல் ஒரு துளியும் வான்மழையே நீயும் உதவாமல் கண்ணெஞ்சாய் இருப்பதுவும் ஏனோ உதவி சிறிதாயினுமே காலத்தால் செய்யின் உளமதிலே வைத்திருப்பது இரண்டாம் நிலை வெற்றியாளர் மேலான கவிஞனென சாற்றுவேனே. நிறம் பார்த்தால் முகம் பார்த்தால் பார்க்காவிட்டால் நிலை குத்தி பார்த்திடுவாள் காதல் பெண்ணாள் நலஞ்செய்யும் முதல் நிலை வெற்றியாளர் உழவரெல்லாம் வாட உதிராமல் ஒரு துளியும் வான்மழையே நீயும் உதவாமல் கண்ணெஞ்சாய் இருப்பதும் ஏனோ உதவி சிறிதாயினுமே காலத்தாட் செய்யின் உளமதிலே வைத்திருப்பர் என்பதை தமிழ் பள்ளிக்கான புதிர் போட்டி. ஐந்தாம் நிலை வெற்றியாளர்
4ஆம் நிலை வெற்றியாளர். மூன்றாம் நிலை வெற்றியாளர். இரண்டாம் நிலை வெற்றியாளர். முதல் நிலை வெற்றியாளர். Dengan berakhirnya sesi pengumuman keputusan sebentar tadi, maka berakhirlah majlis kita pada hari ini. Majlis merakamkan ucapan terima kasih buat semua yang sudi hadir pada hari ini. Seandainya ada kilaf pada tutur bicara, ada cacat pada rias persembahan, ada kurang pada seri acara, kami menyusun 10 jari memohon maaf atas kekurangan. Sampai kita berjumpa lagi pada edisi seterusnya di tahun hadapan. Sekian, terima kasih. தெய்வத்தான் ஆகாதீனும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும். வெற்றியில் பெற்றுக்கொள்கிறோம், தோல்வியில் கற்றுக்கொள்கிறோம், நன்றியில் நனைந்தோம், வெற்றியில் திளைத்தோம். எங்களோடு இயங்கலையில் இணைந்திருந்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறோம். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. நன்றி, வணக்கம். தமிழோடு உயர்வோம். தேசிய செந்தமிழ் விழா 2021 மிகச் சிறப்பாக நடந்தேற உதவி நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. பஹாங் மாநில திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு நல்கிய மாநில தமிழ்மொழி உதவி இயக்குநர்களுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நமது நடுவர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். நன்றி என்ற ஒற்றைச் சொல் நவிலும் நமக்கு பல செய்தி ஒன்றி இருந்த உணர்வதனை ஓத உதவும் ஒரு சொல்லாம். இன்றி அமையா நல்வாழ்த்தை இயம்ப உதவும் ஓர் சொல்லாம். வென்றிக் உதவி செய்வார்க்கு விளம்ப உதவும் ஓர் சொல்லாம். தன்மை மாறா இலக்குடனே பகைமை வளர்க்கும் ஒரு சொல்லாம். பன்மை பொருளை விளம்பிடும் நல் பண்பை விதைக்கும் ஒரு சொல்லாம். வன்மை குணமும் நீங்கிடும் நல் வளமும் சேர உதவும் சொல். நன்மை பயக்கும் நற்சொல்லை நவிழ்வோம் நன்றி என்றே நாமும் நாடோறும். நன்றி நன்றி நன்றி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. விடைபெறுகிறோம் அன்பர்களே. 2022ஆம் ஆண்டு தேசிய செந்தமிழ் விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பஹாங் மாநில வினைக்குழு. நன்றி, வணக்கம். தமிழோடு உயர்வோம்.